Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rifa Cakes. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது காம்போ ஆஃபரில் 3 கேக் 1 பீஸ் ப்ரௌனி, ஒரு ட்ரீம் கேக், ஒரு பென்டோ லஞ்ச் பாக்ஸ் கேக் அது போட்டிருந்தனால 2 கஸ்டமர், ஒரு நியூ கஸ்டமரும் நம்ம ஆடை பார்த்து ஒரு நியூ கஸ்டமரும் என்னோட ஃப்ரெண்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க கொடுத்த ஆர்டருக்கான ஸ்பாஞ்சை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு கப் மைதா எடுத்து அதிலிருந்து 1/4 கப்பு மைதாவை எடுத்துட்டு 1/4 கப்பு கொக்கோ ஆட் பண்ணி 2 தடவை சலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் ஒயிட் சுகரை பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 4 முட்டை தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பீட்டர்லயும் பீட் பண்ணலாம். என்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால நான் ஸ்டாண்ட் மிக்சர்லயே உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோ காமிக்க போறேன். இப்போ இது ஸ்டாண்ட் மிக்சர்ல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு முட்டை பீட் பண்றதுக்கும், இன்னொன்னு ஃப்ளோர் மிக்ஸ் பண்றதுக்கும். இப்போ நம்ம முட்டை பீட் பண்றதுக்கான ஆப்ஷனை நம்ம போட போறோம். நாலு முட்டைய ஊத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பீட்ல வச்சு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சமா சுகரை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண பாருங்க. இப்ப பீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எப்படி பீட் ஆயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு பீட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை தூக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்தோம்னா எப்படி நல்லா பீட் ஆயிருக்கணும், மடிப்பா விழுந்திருக்கணும், மடிப்பா விழுகணும். அப்பதான் நம்ம சரியா பீட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது நம்ம இப்ப ஆயில், நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயில மிக்ஸ் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில 1 செகண்ட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு 1 செகண்ட் மட்டும்தான் பீட் பண்ணணும். நல்லா முட்டை எண்ணெய் கூட பீட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றோம்னா ஓபன் பண்ணி இந்த பார்ட்ஸை கழட்டணும். இப்படி அமுத்தி இப்படி திருப்பிட்டீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் இது மாவு ஃப்ளோர் மிக்ஸ் பண்ற பாட். இதை இது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோரை போடுறோம். ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சிருச்சு. 8 இன்ச் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் இப்போ நம்ம ஊற்ற போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 10 மினிட்ஸ் ஓவன்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்றதுக்காக ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரிங்களா. இப்போ இதுல இருக்கிற எல்லா பேட்டரும் இதுல நம்ம ஊத்துறோம். பாத்தீங்களா, மடிப்பா வருது பாத்தீங்களா. இப்படி மடிப்பா வந்தா பர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மைதா 1/4 கப்பு நம்ம மைதாவை எடுத்துட்டு 1/4 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்றோம் இல்லையா, அது கூடவே
1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 தடவை சலிச்சு தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி கொடுக்கணும். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண 180 டிகிரி செல்சியஸ்ல பேக்கிங் மூட்ல வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல இப்போ 45 நிமிஷம் செட் பண்ணி நம்ம கேக் பேக் பண்றதுக்காக வச்சிருக்கோம். கேக் பேக் ஆன உடனே இது எப்படி பேக் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாருங்க 45 நிமிஷம் நான் வச்சிருந்தேன். ஆனா 35 மினிட்ஸ்லயே எனக்கு இது ரெடி ஆகி கிடைச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்பான்சியா இருக்கு. அமுத்தும் போது பாத்தீங்களா ஸ்பஞ்ச் போல அப்படியே அவ்வளோ சாஃப்ட்னஸா இருக்கு. இது நம்ம பேசிக் என்ன கேக் வேணாலும், அதாவது பிளாக் ஃபாரஸ்ட், சாக்கோ ட்ரிஃபிள் அப்படிங்கிற சாக்லேட் டைப் ஆஃப்ல என்ன ஒரு கேக் செய்யறதா இருந்தாலும் இதுதான் பேசிக். 1/4 கிலோ ப்ரௌனி ஆஃபர் தான் இது, சரிங்களா? இது நம்ம காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு பீஸ் ப்ரௌனி, ஒரு ட்ரீம் கேக், உள்ள ஒரு 1/4 கேஜி 300 கிராம் சாக்லேட் கேக், அதாவது பிளாக் ஃபாரஸ்ட். இது ரெண்டும் ப்ரௌனி. ஒவ்வொருத்தவங்க நம்ம கிட்ட கஸ்டமர் தான், முதல்ல டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தான் இந்த 2 ட்ரீம் கேக்ஸும். இது ஒரு கஸ்டமருக்கு, இது ஒரு கஸ்டமருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கேக்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.